هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال عليه الصلاة والسلام إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவு வணக்கம் என்பது ஒரு கடமையான ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். நம்மீது 5 நேர தொழுகை கடமையாக இருப்பது போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேர வணக்கமும் ஒரு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 கால்களும் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கால்களுமே வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்குவார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅഖர், உங்களுக்கு தான் அல்லாஹ் முந்தின பாவங்களையும் பிந்தின பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறானே, நீங்க இப்படி கால்கள் வீங்க நின்று வணங்கத்தான் வேணுமா என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சிறப்புல ஒன்று தான் இது. அட்வான்ஸாகவே பாவத்தை மன்னிக்கிறாங்கிறான். நாம் தப்பு செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட கெஞ்சிட்டிருக்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பத்ரு சஹாபாக்களுக்கும் அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டு இஸ்லாத்துக்காக முதல் அவங்க செய்த ஒரு பெரிய தியாகம் உண்டாது. 1000க்கு மேற்பட்ட எதிரிகளை இந்த ரமலான் காலத்திலேயே அந்த யுத்தம் நடக்குது. 1000க்கு மேற்பட்ட எதிரிகளை போய் ஒரு 300 பேர் போய் நின்று சந்திச்சு இந்த தீன் இந்த உலகத்தில் ஹயாத்தாகணுங்கிறதுக்காக வேண்டி துணிஞ்சு போராடுறாங்க. ஆயுதங்கள் இல்லாமல் யுத்தத்துக்கண்டே போகல. பத்ரு யுத்தத்துடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். யுத்தத்துக்கண்டு போகல. அவங்க அவங்க உரிமையை பறிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. அது யுத்தமா பரிணாமம் எடுத்து அது மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட மக்காவிலேருந்து 1000க்கு மேற்பட்டவங்க ஆயுதங்களோட சந்திக்கிறதுக்கு களத்தில் இறங்குறாங்க. அப்போ இருக்கிறவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மசூரா செய்கிற நேரத்தில் போராடுவோம் என்று முடிவெடுக்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் முடிவெடுக்கிறாங்க? அல்லாஹ்வோட உதவி வரும் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்ததுனால அந்த பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க இனி என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் அட்வான்ஸாகவே மன்னிக்கிறதாக வாக்குறுதி அளிக்கிறான். அப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒருத்தர் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ நீங்கள் போய் இப்படி கால்கள் வீங்க நின்று வணங்குறீங்களே, உங்களுக்கு தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. அந்த கவலையில் ஒரு மனைவி, மாப்பிள்ளை இப்படி நின்று வணங்குறாரு, கால்கள் வீங்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி செய்யத்தான் வேணுமா
அப்படின்ட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா. என்ன ஆயிஷா, நான் அல்லாஹ்க்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேணாமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருளை தந்திக்கிறான். அல்லாஹ் வந்து நமக்கு இவ்வளவு பாக்கியங்களை தந்திக்கிற நேரத்தில் நின்று வணங்குறது நன்றி கடனுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்ம நின்று வணங்குறோம் இல்லையா இரவு தொழுகைகள், இது வந்து நம்ம வந்து நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை ஒன்று இருக்குது, அது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது. அது போக வந்து உபரியான வணக்கமாக நம்ம நின்று வணங்குறோம் இல்லையா இரவுல, இது அல்லாஹ்க்கு நம்ம நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கிறதுக்காக செய்கிறது. அப்படி என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். அதுலேயும் பார்க்க போனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ரமலானில் கடைசி 10 வந்துட்டேன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை போய் தட்டி எழுப்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரகஹு வ ஃபாத்திமத பின்த் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இரவு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஃபாத்திமா நாயையும் தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பி சொல்றாங்க, அலா துஸல்லியான், என்ன நீங்க ரெண்டும் தொழலையா அப்படி என்று வந்து மகளையும் மருமகனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தட்டி எழுப்பி தொழலையா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, ذكر عند நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் நாம லைலத்தன் ஹத்தா அஸ்பஹ, விடிய விடிய ஒரு மனிதன் தூங்குறான், இவனை பற்றி என்ன என்று சொல்லி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. ஒருத்தன் இரவுல எழும்பாம விடிய விடிய தூங்குறான், அவனை பற்றி கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாக ரஜுலுன் பால ஷைத்தானு ஃபீ உதுனைஹி, அவன் வந்து அவனுடைய 2 காதிலையும் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் அப்படி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அந்த அறிவிப்பாளர் சொல்றார், 2 காதில் அல்லது ஒரு காதில் ஷைத்தான் அவனுக்கு சிறுநீர் கழிச்சிட்டான். விடிய விடிய ஒருத்தன் எலும்பின் வணங்காம தூங்குறான்னு சொன்னா அவன் காதிலே ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதுவும் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் தூங்கிட்டான்னு சொன்னா யக்உது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரைஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாயிமுன், நீங்க ஒருத்தர் தூங்கிட்டீங்கன்னு சொன்னா அவருடைய பிடரியில வந்து நின்றுக்கிட்டு ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா 3 முடிச்சு போடுறான். அது மாதிரி அந்த 3 முடிச்சும் போடும்போது அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அலைக்க லைலும் தவீலுன் ஃபர்குது, உனக்கு நல்ல இரவு இருக்குது, இன்னும் நல்லா தூங்கலாம், தூங்கு, நேரம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த 3 முடிச்சையும் ஷைத்தான் விடுறான். அவன் கண் விழிச்சு அல்லாவின் பேரை சொல்லிட்டான்னு சொன்னான், காலையில் எழும்பி துவா ஓதுவோம் இல்லையா, அந்த துவாவை ஓதிட்டோம்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர் அப்படி துவா ஓதுறோம் நம்ம. அப்போ காலையில் எழும்பி அல்லாவின் பெயரை அவன் சொல்லிட்டான்னு சொன்னா ஒரு முடிச்சு அவுண்டு போகுது, ஆனால் 2 கட்டு அடுத்த 2 கட்டையும் இருக்கும். அவன் புது செஞ்சுட்டான்னு சொன்னா 2வது முடிச்சு அவுண்டு போகும். ஃபைன் சல்லா, அவன் எழும்பி தொழுதுட்டான்னு சொன்னா மொத்த எல்லா முடிச்சுமே வந்து அவுண்டு போகும். ஃபாஸ்பஹ நஷீதன் தீபன் நஃப்ஸ், அவன் காலையில் எழும்புற நேரத்தில் ஒரு உற்சாகமாகவும் ஒரு மனசு சந்தோஷமானவன் எழுங்குவான், ஒரு திருப்தி மன திருப்தியோடு இருப்பான் அவனு. அதே நேரத்தில் அவன் உற்சாகமாக இருப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் வந்து ஹபீத நஃப்ஸ் கஸ்லான், அவன் ஒரு சோம்பறியாகவும் மன திருப்தி இல்லாதவனாகவும் தான் இருப்பான். அப்படி வந்து எலும்பல்லாட்டின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இப்படி தான் இருக்குது நமக்கு. உங்களுக்கு நல்ல இரவு இருக்குது, இப்போ நம்ம எழும்புவோம், சுபகுக்கு பாங்கு வரையும் எழும்பி வந்து இகாமத்து செல்லணும்னு இருக்கணும். சுபகுக்கு பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம், அதை ஷைத்தான் என்ன சொல்லுவான்டா, அதான் நேரம் இருக்குதே, அலைக்க லைலன் தவீலும், உனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, படு கொஞ்சம் படு, அந்த இகாமத்து செல்லும் வரைக்கும் படுப்போம் விடிஞ்சு வைத்திரும். சரி, இகாமத்து செல்ற சத்தம் கேட்டா தொலைச்சு 2,000 கேட்டில் போய் சேர்ந்துடலாம், அப்படி ஒரு கண்ணுக்கு படுத்துடுவான். அப்படின்ட்டு சிலர் வந்து பிரஷை வாயில போட்டுக்கிட்டு முன்னுக்கு வந்து கதையில படுத்துருவான், விடிஞ்சு வைத்திரும். அப்போ அந்த ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, உனக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டே இருப்பான். எலும்பி துவா ஓதிடணும், அப்போ ஒரு முடிச்சு அவுண்டுரும். எலும்பின உடனே துவா ஓதி ஒரு முடிச்சு அவுட்டுறணும். உடனே போய் 2வது உது செய்யுங்க, அடுத்த முடிச்சு அவுண்டுரும். 3வது வந்து நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா
அவர் காலையில உற்சாகமா இருப்பாரு, மனசு வேறு சந்தோஷமா இருக்கு, இல்லாட்டி உற்சாகமும் இருக்காது, மனசு சந்தோஷமாகவும் இருக்காதுன்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ புகாரியில பார்க்குறோம். அடுத்து முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அஃலலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். இந்த ரமலான்ல பிடிக்கிற நோன்புக்கு அடுத்து ஒரு சிறந்த நோன்பு இருக்குமாக இருந்தா முஹர்ரம் மாசத்துல நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு தான். முஹர்ரம் பத்தில் பிடிக்கிற நோன்பு இருக்குது இல்லையா, ஆஷூரா நோன்புன்னு சொல்றோம். ரமலானுக்கு அடுத்த சிறந்த ஒரு நோன்பு ஆஷூரா நோன்பு தான். அதே மாதிரி சொல்றாங்க, அவ்வளவு சலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைலி, ஃபர்லான தொழுகைக்கு அடுத்து ஒரு சிறந்த தொழுகை இருக்குமா இருந்தா அது இரவுல நின்று வணங்கக்கூடிய இந்த தொழுகை தான்ங்கிறாங்க. இரவுல நின்று வணங்கக்கூடிய இந்த தொழுகை உங்களுக்கு ஏற்கனவே இரவு தொழுகைங்கிறத சொல்லப்பட்டிருக்குது. இந்த தராவி தொழுகை வேற, கியாமுல் லைல்ங்கிறது வேற, வித்ரு தொழுகை வேற, தஹஜ்ஜத் தொழுகை வேறன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் இரவு தொழுகை தான். அதுக்கு வச்சுக்கிட்ட பேரு தான் என்ன பலது. படுத்து பிந்தின இரவுல தொழுதினா அதுக்கு பேரு தஹஜ்ஜத் தொழுகை. படுக்கிறதுக்கு முன்னாலேயே தொழுதா அதுக்கு கியாமுல் லைல் இரவு தொழுகை. அது ஒற்றையில முடிகிறதுனால அதுக்கு இன்னொரு பெயர் வித்ரு தொழுகை. அதை இடையில ஓய்வெடுத்து நீண்ட நீண்ட ரக்காத்துக்களாக தொழுகிற நேரத்தில் அதுக்கு பேர் தராவி தொழுகை. ஆனால் இந்த தராவி தொழுகை என்ற சொல்லு மட்டும் ஹதீஸ்ல வரல, அது நம்ம பின்னால ஏற்படுத்திக்கிட்டது. ஆனால் வித்ரு, கியாமுல் லைல், தஹஜ்ஜத்ங்கிறது சஹாபாக்களே பாவிச்ச பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பாவிச்ச பேரு அது மூணு தான். சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் சம்பந்தம் இல்லாத பேர் தான் ஸலாத்து தராவிஹி, தராவி தொழுகை. அது பின்னால பயன்படுத்தப்பட்டது. அப்ப பர்லான தொழுகைக்கு அடுத்து ஒரு சிறந்த தொழுகை இருக்குமா இருந்தா அது இந்த இரவு தொழுகை தான். இந்த தராவி தொழுகைன்னு சொல்லலாம். தராவி தொழுகை இரவு தொழுகை தானே. இதான் பர்லான தொழுகையை விட ஒரு சிறந்த தொழுகை அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாகி இருக்குது. அடுத்து திருமிதி கிராபில் ஒரு ஹதீஸ் வருது, சஹீஹான ஒரு ரிவாயத்து. அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தோன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு இப்படி நபி வந்திருக்கிறாராம். அவர் நபியை ஏற்றுக்கொள்ளல. அவர் அறிவிக்கிறாரு, நான் போய் பார்த்தேன், முகத்தை பார்த்தேன், இவர் பொய் சொல்ற ஆள் இல்லைன்றதே வழங்கிக்கிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன். மதீனாவில் மக்கள் எல்லாம் ஜா ரசூலுல்லாஹ் ஜா ரசூலுல்லாஹ் ஜா ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாரு, அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாரு என்று மக்கள் எல்லாம் பேசுறாங்க. நான் சனத்தை விலக்கிக்கிட்டு போய் அவர் முகத்தை பார்த்தேன். அவரை முகத்தை பார்த்தோன்னே வழங்கிட்டு, இஸ்லாத்துக்கு வரல இவர் சொல்றாரு, முகத்தை பார்த்தோன்னே வழங்கிக்கிட்டே இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இவர் பொய் சொல்ற ஆள் இல்லைன்னு விளங்கிக்கிட்டேன். அவர் பக்கத்திலே நின்றேன். மக்களுக்கு அவர் முதல் சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா? ஐயுஹன்னாஸ் அஃப்சு ஸலாம், மக்களே சலாம் சொல்லுங்க, எல்லாரும் ஆளுக்கால் சலாம் சொல்லி சலாத்தை பரப்புங்கன்னாங்க. அடுத்தவருக்கு துவா செய்யுங்கன்னாங்க. சலாம்ண்டா என்ன? உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக, சலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வாத்திகள் முத்தாம், விருந்து கொடுங்க, அடுத்த பசித்தவனுக்கு விருந்து கொடுங்க. அடுத்து சொல்றாங்க, வஸல்லு வன்னாசு நியாமுன் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், மக்கள் தூங்குற நேரம் எழும்பி தொழுங்க, அதை வச்சு சொர்க்கம் நுழைங்கன்னாங்க. மக்கள் தூங்கும் போது நீங்க மட்டும் எழும்பி தொழுங்க, அதனால நீங்க சலாமத்தாக சொர்க்கத்துக்கு நுழைந்துடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அறிவிக்கிறார். திருமதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப அடுத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எழும்பி அல்லாஹ்வை தொழுறதுனால நீங்க என்ன செய்யலாம்? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். அது ஒரு பெரிய சிறப்பா போய்த்திருமன்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினதை திருமதி கிதாபுல நாங்க பார்க்கக்கூடிய ஹதீஸாக இருக்குது. அப்ப இந்த தொழுகையை தூங்கி எழுந்து தொழுகிறது இன்னும் சிறப்பா இருக்கிறது இதுல பார்க்கிறோம். இரவு தொழுகை தான் பர்லான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை என்று ஹதீஸை பார்த்தோம். தூங்கி எழும்பி தொழுகை, அதாவது மக்கள் தூங்குற நேரம் நீங்க நின்று வணங்குறீங்க. மக்கள் தூங்குற நேரம் நம்ம தூங்கி எழும்பி தொழுது இருக்கலாம், அல்லது அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்து பிந்தின இரவுல தொழுகிறது. எப்படியோ பிந்தின இரவுல தொழுகிறது இன்னும் சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறத இந்த ஹதீஸில் இருந்து நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்ன? ரமலான்ல இரவு தொழுகைக்கு போல சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாலும் பிந்தின 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க, அதை புகாரி ஷரீஃபில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸில் நாங்க பார்க்கிறோம். பிந்தின 10 இன்னும் விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஹயாத்தாக்குறாங்க. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஷரு ஷத்த மிஸரஹு, கடைசி 10 வந்துட்டேன்னா, இப்ப நம்ம கடைசி 10ல நுழைஞ்சிருக்கிறோம், 21ல இப்ப இருக்கிறோம். நம்ம கடைசி 10 வந்துட்டேன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேட்டியை இறுகி கட்டிக்குவாங்க.
வேட்டியை இறுக்கி கட்டிக்குவாங்கண்டா என்ன அர்த்தம்? மனைமார்கிட்ட போக மாட்டாங்கன்னு அர்த்தம். இரவு ஹயாத்தாக்க போறாங்க. அப்படியே தொடர்ந்து சொல்றாங்க வஹ்யா லைலஹு, அவருடைய இரவு அவர் நின்று வணங்கி ஹயாத்தாக்குவாரு. வாய்க்கல அஹ்லஹு, குடும்பத்தார போய் எழுப்பி விடுவாங்க. அஹ்ல குடும்பத்தாரன்னு சொன்னா இன்னொரு ரிவாயத்துல மனைவி என்றும் பெருகுது. நேரத்தோட நாங்க பார்த்த ஹதீஸின் படி மகளையும் மருமகனையும் போய் எழுப்பிக்கிறதாகவும் பெருகுது. அப்ப அவர் மனைவி மாதிரிட்ட போக மாட்டார், மனைவிட்ட உடல் உறவுல ஈடுபட மாட்டாரு. அடுத்தது என்ன செய்வாரு? இரவு ஹயாத்தாக்குவார், இரவுல நின்று வணங்குவாரு. மூன்றாவது என்ன செய்யறாரு? அவர் குடும்பத்தை எழுப்பி விடுறாரு. அப்ப என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லியக்கும் நாராங்கறான் அல்லாஹ். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாருங்கிறான். அப்ப நம்ம குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி என்ன? எழுப்பி விடுறது. நம்ம பிள்ளைகளை, மனைவிய, குழந்தைகளை, மருமக்களை எழுப்பிஞ்சவா எழுப்பி தொழுங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடலாம், ஆசை ஊட்டலாம். ஆசை ஊட்டிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது வரைக்கும் அவர் வாட்டுக்கு தொழுகிறாங்க. இப்போ ரமலானுடைய ஆரம்ப 10ல் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில தொழுகிறாங்க. சஹாபாக்கள் சஃப்ல நின்று நிரப்பிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? 2வது நாள் வராங்க, சஃப் இன்னும் கூடுது. 3வது நாள் வராங்க, நிறையுது. 4வது நாள் போய் காத்துட்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரல, ரசூலுல்லாஹ் தொலை வரல. அடுத்த காலையில வராங்க, சுபவுக்கு வராங்க. சஹாபாக்கள் நிறைஞ்சு போய் விடிய விடிய காத்துட்டு சொல்லிட்டு குந்திட்டிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு இது பரலாக்கப்பட்டிருமோன்னு பயத்துல நான் வரலைங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இது கடமையாயிருமோன்னு பயந்து வராத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10ல் குடும்பத்தை எழுப்புறாங்க. எழுப்புங்க, முதல் வந்தவங்களை இப்ப தட்டி எழுப்புறாங்க, வாங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பி தொழ சொல்றாங்க. மகளை போய் தட்டி எழுப்பி தொழலையா, அதான் துசல்லியா, நீங்க தொழலையா 2 பேரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 அப்படி ஹயாத்தாக்கி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அடுத்தது என்ன? இந்த கடைசி 10ல் இன்னொரு சிறப்பு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தந்திக்கான். எவ்வளவு கிருபையாளம் பாருங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு கிருபையாளம் பாருங்க. நமக்கு எவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் தாரான்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் கழிந்து போற சந்தர்ப்பங்கள் நிறைய தந்திக்கிறான். என்ன? நம்ம உது செய்யற நேரம் கையால செஞ்ச பாவம் கையை கழுவுற நேரம் போகுது, முகத்தை கழுவுற நேரம் கண்ணால செஞ்ச பாவம் கழுவப்படுது, காலை கழுவுற நேரம் காலால செஞ்ச பாவம் கழுவப்படுது. எட்டி தொழுகைக்காக பள்ளிக்கு போற நேரத்துல ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவத்தை அல்லாஹ் அழிச்சு ஒரு நன்மையை எழுதுறான். நம்ம தொழுற ஒவ்வொரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில் உள்ள பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாகுது. நம்ம தொழுகை முடிஞ்சிட்டு பின்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்ங்கிற திக்ர மொத்தம் 100 நம்ம சொல்றோம்னு சொன்னா அவன் பாவம் கடல் நுரைய அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படுது. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு நன்மையை செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படுது. ஒரு பாவம் செய்ய நினைச்சான்னு சொன்னா பாவம் எழுதப்படாது, ஒரு நன்மை செய்ய நினைச்சாண்டா நன்மை எழுதப்படுது. ஒரு பாவம் செய்ய நினைச்சிட்டு அந்த பாவத்தை செய்யாம விட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. ஒரு பாவம் ஒரு நன்மையை செய்ய நினைச்சிட்டு செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படுது. இப்படி நன்மையாவே கூட்டிக்கிட்டு வர்ற அல்லாஹ் ரமலான் காலத்தை தந்து அதுல இன்னும் பல மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து அதுல கடைசி 10 இரவுல லைலத்துல் கத்ர் இரவுங்கிற ஒரு இரவு அல்லாஹ் தரான். அதை பற்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நேரத்துல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை நாங்க லைலத்துல் கத்ர் இரவுல தான் இறக்கினோம் அல்லாஹ் சொல்றான். மாசத்தை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? குர்ஆன் இதுல தான் அருளப்பட்டதுங்கிறான். ரமலான் மாசத்துல தான் குர்ஆன் அருளப்பட்டது. குறிப்பா அந்த ரமலான் மாசத்துல லைலத்துல் கத்ர் இரவுல அருளப்பட்டதுங்கிறான். இந்த வசனத்துல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வ மா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, இந்த லைலத்துல் கத்ர் என்றால் என்னென்று உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிற 1000 மாசங்களை விட சிறந்ததுங்கிறான். மட்டிட்டு சொல்லவும் இல்லை. இந்த லைலத்துல் கத்ர் இரவுல தொழுதா 1000 மாசம் தொழுத நன்மைன்னு மட்டிடவும் இல்லை. லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 1000 மாதத்தை விட சிறந்த. அதுக்கு கூட சுப்ஹானல்லாஹ் 1000 மாசம் நம்ம நின்று தொழுவோமா? 1000 மாசம் நின்று வணங்கலாமா? நமக்கு 1000 மாசம் விட்டு திக்ர் செய்யலாமா? 1000 மாசம் தர்மம் செய்யலாமா? 1000 மாசம் தொடர்ந்து 1000 மாசம் தொடர்ந்து நம்மளால இபாதத் செய்ய முடியுமா? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாதவிலக்கு அதுல காலக்கேடுகள் பெய்திரும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு, பயணம், நோய் அப்படின்னு சொல்லி பெய்திரும். பாருங்க, ஒரு நாள் இபாதத்தை அல்லாஹ் எப்படி தந்திக்கிறான்? 1000 மாதத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சூரத்து துஹான்ல சொல்லி காட்டுறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா.
இந்த குர்ஆனை நாங்க பரக்கத்தான இரவில் இறக்கணும்ங்கிறான். அது வேறு இது வேறு கிடையாது. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு வார்த்தையால் அல்லாஹ் சொல்றான் முபாரக்கான இரவில் இறக்கணும்ங்கிறான். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இது வந்து பராத்துடைய இரவுன்னு மக்கள் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பராத்துடைய இரவு ஷாபா மாதத்தில் பராத்துடைய இரவு 15வது இரவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரொட்டி சுட்டுக்கிட்டு அதை ஒரு நாளாக கொண்டாடுறாங்க. குர்ஆன் அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்படுதா? இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்ற ஒரு வசனம் வருது. குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கணுங்கிறான். இன்னொரு வசனத்தில் இன்னும் அன்சல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, முபாரக்கான இரவுல குர்ஆனை இறக்கணும்னு சொல்லலாம். இப்போ 2 குர்ஆனா 2 இரவா, ஒரு குர்ஆன் ஒரு இரவா? எது சரியா வருது? குர்ஆன் ஒன்று தான், ஒரு இரவுல தான் இறக்கிருக்க முடியும். ஒரே குர்ஆனை 2 நாளில் இறக்குறது இல்லையே, ஒரு இரவு தான். ஒரு இரவுக்கு 2 பேர். நம்ம இரவு தொழுக, தஹஜ்ஜத் தொழுக, தராவி தொழுகன்னு பேர் வச்ச மாதிரி இந்த லைலத்துல் கத்ருக்கு இன்னொரு பேர் வந்து லைலத்து முபாரக்கா. அதை வேறையா பிரிச்சிடக்கூடாது. அது பராத்துடைய இரவுன்னு ஒரு சில அறிஞர்கள் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தஸ்ஸருடைய உலமாக்கள் பராத் இரவு கிடையாது, அது கியாமு அந்த ரமலான் மாசத்தில் இருக்கிற லைலத்துல் கத்ர் இரவு தான் சொல்லி என்ன செய்யறாங்க, தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்து 1000 மாசத்துக்கு சமன். இதுல நம்ம நின்று வணங்குறோம். இன்னைக்கு நம்ம தொழுத மனுஷன்னா நன்மை எவ்வளவு எழுதப்படுது? 1000 மாசம் நின்று வணங்கின நன்மை எழுதப்படுது. லைலத்துல் கத்ர் இரவாக இன்றைய இரவு இருக்குமாக இருந்தா அப்ப எது லைலத்துல் கத்ர் இரவு, அதை எப்படி பார்த்துக்கொள்றது, அதை நாங்க பார்ப்போம். அடுத்தது என்ன, புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மய்யுகிம் லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. லைலத்துல் கத்ர் இரவுல யாராவது நின்று வணங்கிட்டான்னு சொன்னா, அந்த ஒரு நாள் யாராவது நின்று வணங்கிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய முந்தின பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த நாள் நமக்கு தெரியாது. அதை நாங்க நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா முந்தின பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். புகாரி கிரந்தத்தில் இன்னொரு வேதத்தில் வருகிறது, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி வமன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. லைலத்துல் கத்ர் இரவுல யாரு நின்று வணங்குறாரோ அவருடைய முந்தின பாவங்களும், இந்த ரமலான்ல யாரு நோன்பு நோட்கின்றார்களோ அவர்களுடைய முந்தின பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படி என்ற ஒரு ரிவாயத் அதே புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த லைலத்துல் கத்ர் ரமலான்ல காலத்துல இருக்குது, அது எப்ப வருகிறது அப்படி என்று பார்த்தா ஒரு ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, லைலத்துல அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, வாங்க பேரீச்சம் தோட்டத்தில் ஒதுங்கி கொஞ்சம் பேசுவோம்ங்கிறாங்க. அவங்க ஃபஹரஜ ஃபகால குல்து ஹத்தித்னி மா சமீத மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி லைலத்துல் கத்ர். பேரீச்சம் தோட்டத்தில் ஒதுங்கி கொஞ்சம் பேசுவோம் வாங்களேன் அப்படின்னு அவரை கூட்டிக்கிட்டு போய், ஏன்னா அவர்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு, அதை கேட்கறதுக்காக வேண்டி போய் கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்து பேசுகிற நேரத்தில் கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஹதீஸ்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதை கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஆமாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்ல ஆரம்ப 10ல் பள்ளியில் இழ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் அவரோடு இழ்திகாஃப் இருந்தோம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு வஹி கொண்டு இன்னல்லதி தத்லுபு அமாமக, நபியே நீங்க தேடிட்டு இருக்கிறது இனித்தான் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முதல் 10 முடிகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க தேடிட்டு இருக்கிறது இதுக்கு பின்னால தான் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப 2வது 10ல் இழ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் அவரோடு இழ்திகாஃப் இருந்தோம். அதுல கடைசி 10ல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லிட்டாங்க, நபியே நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இனித்தான் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் காலையில 20ஆம் நாள் நோன்பு காலையில என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எழும்புறாங்க. எழும்பி உபதேசம் பண்றாங்க. உபதேசம் பண்ற நேரத்தில் சொல்றாங்க, மன் கான இஅ்தகஃப மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யர்ஜி. யாரு நேற்று வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் இழ்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க திரும்ப சேர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா எனக்கு லைலத்துல் கத்ர் காட்டப்பட்டது, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டும் விட்டது, ஆனால் அது கடைசி 10 ஒற்றை இரவிலே இருக்கிறது என்கிறாங்க. லைலத்துல் கத்ர் எப்பன்னு எனக்கு காட்டப்பட்டுச்சு, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ஆனால் அது கடைசி 10 ஒற்றை இரவிலே இருக்கிறது. இன்னி ரஅய்து கஅன்னி அஸ்ஜுது ஃபி தீனின் வமா, எனக்கு அந்த இரவுல தண்ணி மழை பெஞ்ச தண்ணி இருக்கக்கூடிய நிலத்துல
சேத்துல வந்து சுஜூதி செய்த ஞாபகம் இருக்கிறது அந்த கனவுல. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒக்கான சக்கஃபுல் மஸ்ஜித் ஜரீத நஹல். அப்ப அந்த பள்ளிவாசல் கூரை வந்து ஈச்சமட்டைகளால மேயப்பட்டிருந்தது. ஒமான ராஃபி சமாய் செய்யன். அடுத்த நாள் வந்து நாங்க என்ன செய்தோம், கடைசி 10ல் போய் நின்று தொழுகிறோம். வானத்துல மேகமே இல்லாம இருந்துச்சு. வானத்துல மேகமே இல்லாம இருந்துச்சு. ஃபஜாத் குஸாத்துன், திடீரென்று ஒரு துண்டு மேகம் வந்தது, மழை மேகம் வந்தது, மழை பெய்தது. ஃபாம்தர்னா, மழை பெய்தது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ஹத்தா ராய்து அதரத்தீனி வல் மாய் அலா ஜிபஹத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அர்னிபதிஹி தஸ்தீக் ருயா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்ட மாதிரி, அவங்க ஏற்கனவே கனவை சொன்ன மாதிரியே அவர்கிட்ட அந்த கனவு பளிச்சத்தை கண்டேன். அவங்க தொழுவை சுஜூதி செஞ்சுட்டு நிமிர்ந்தாங்க. அவருடைய நெத்தியிலும் அவருடைய மூக்கிலும் களிமண் அப்பி இருந்தது. மழை பெஞ்ச ஈரத்துல மண் தரையா தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்கள் எல்லாம் வந்து மண் தரையா தான் இருக்கும். அப்ப மழை வேண்டி அந்த சேத்துல அவங்க சுஜூதி செஞ்சதை நான் கண்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல லைலத்துல் கத்ர் இரவுல நாங்க நின்று வணங்கினோம் அப்படிங்கிற செய்தியை வந்து அறிவிக்கிறாங்க. இது புகாரி கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. 2 அன்ன ரஜுல மின்ன சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்ல ஒரு தோழர் வந்து சொல்றாங்க, நாங்க லைலத்துல் கத்ர்ல கனவு காணப்பட்டோம். எல்லா தோழர்களும் பள்ளிக்கு வந்து சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவு கனவு கண்டேன் யா ரசூலுல்லாஹ், லைலத்துல் கத்ர் இருக்கிற மாதிரி அதுல தொழுற மாதிரி கனவு கண்டேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய கனவு பொருத்தமாக இருப்பதை நான் அபிப்பிராயப்படுறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே நீங்க வந்து கடைசி 10 ஒற்றை இரவுல அதை தேடிக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கனவு கண்டவங்க சொல்றாங்க, கடைசி 10 ஒற்றை இரவுல லைலத்துல் கத்ர்ல நாங்க தொழுற மாதிரி கனவு கண்ட யார சொல்லாண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க கனவு சரியா இருக்கிறதாக நான் அபிப்பிராயப்படுறேன். அதனால நீங்க கடைசி 10 ஒற்றை இரவுகளை லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நாள் என்று சொல்லி காட்டாம தேடிக்கொள்ளுங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரசூலுல்லாஹ் மற்ற நாள்ல செய்யாத அளவுக்கு சிரத்தைகளை வந்து ரமலான்ல கடைசி 10ல செய்வாங்களாம். முஸ்லிம் கிரந்தத்துல பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, மற்ற நாள்ல ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு தியாகத்தை வந்து கடைசி 10ல ரமலான் காலத்துல செய்வாங்க. மற்ற நாளையில கொஞ்சம் சுருக்கமா தொழுதாலும் கொஞ்சம் தூங்கினாலும் குறைச்சி தொழுதாலும் கடைசி 10ல வந்து என்ன செய்வாங்க நின்று வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயலை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இது மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம மனுஷன் அப்படித்தானே, ஒரு பெருநாள் சீசன் வந்தா டெய்லர் மாதிரி எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, புடவை கடை வச்சுக்கிறவங்க டெக்ஸ்டைல் வச்சுக்கிறவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அந்த சீசனுக்கு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அந்த திருவிழாக்குண்டு முட்டாசிகளை சுட்டுக்கிட்டு அந்த நாளையில வேற வேலையெல்லாம் வைக்க மாட்டாங்க. நாளைக்கு பெருநாள், இன்றைக்கு டெக்ஸ்டைல்காரன் சாப்பாட்டு போவானா, வயலுக்குள்ள ஒரு ட்ரிப் போவானா, நாளைக்கு பெருநாள், நாளைக்கு என்னங்க நோன்பு பெருநாள் சீசன் இது, இன்னும் 10 நாள் பெருநாளைக்கு இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல் கடைக்காரன் கடையை பூட்டிட்டு சும்மா ஜாலியாக பீச் பக்கம் போவானா, போகவே மாட்டான். பிள்ளைக்கு சோமில்லன்ட்டு பொண்டாட்டி கோல் எடுத்தா கூட ஆட்டோ அனுப்புறம் போயிட்டு வாழ்ந்துருவான், போக மாட்டான். அவன் நின்று வியாபாரம் பண்ணணும். அந்த டைமை பயன்படுத்தினா மனுஷன் மூளை, சாதாரணமாக நம்ம மூளை அப்படித்தானே, வருஷத்துக்கு ஒரு தடவை வருகுது, அது வந்து 1000 மாசத்தை விட சிறந்த நாள் என்று இருக்குது. அதை பெரிதா 360 நாள்ல ஒரு நாள் என்று கூட மறைச்சு வைக்கல, 10 நாள்ல ஒரு நாள் என்று தான் வச்சுக்கலாம். அந்த 10ல ஒற்றை இரவுல ஒரு நாள் என்று வச்சாலும் ரசூல்லா 10 நாள் நின்று தான் வணங்கினாங்க. ஒற்றை இரட்டைன்னு பார்க்கல, ரசூல்லா 10 நாள் நின்று வணங்கினாங்க. அப்ப கடைசி 10க்குள்ள ஒன்று முயற்சி செய்யக்கூடாதா? 10ல ஒன்று, கோடியில ஒன்று விரும்புங்கிறதுக்காக டிக்கெட்டு சுரண்டுறோமே, கூடாது. டிக்கெட்டு சுரண்டுற அனுமதி எடுக்கிறாங்க, கூடாது. ஆனா மனுஷன மனசு பாருங்க, கோடி பேர்ல நமக்கு விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக டிக்கெட்டை வண்டி சுரண்டான். 10ல ஒரு நாள் நம்ம இந்த அதிர்ஷ்டத்தை அடைஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம தியாகம் செய்யக்கூடாதா? அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10ல வந்து என்ன செய்றாங்க, முயற்சி செய்யறாங்கிறத இந்த ஹதீஸ்ல நாங்க காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்ன,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எப்போ என்று எனக்கு காட்டப்பட்டுச்சு, சொல்றதுக்கு தான் வெளிக்கிட்டு வந்தேன். 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் எனக்கு மறக்கடிச்சு போட்டான், இதுல ஒரு ஹைர் இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. ஏன் மறக்கடிச்சுட்டான்னு சொன்னா, மறக்கடிச்சதுல ஒரு நனவு இருக்கலாம். ஏன்னா அந்த நாளை சொன்னா அன்னைக்கு மட்டும் தொழுது படுத்துறீங்க. அதனால கடைசி 10 ஒற்றை இரவுல லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதுவும் புகாரி கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி நபி தோழர்கிட்ட வந்து ஒரு தாபியின் கேள்வி கேட்கிறாரு, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தீங்க தானே, லைலத்துல் கத்ரை பற்றி என்ன படிச்சு கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹல் சமீத ஃபீ லைலத்துல் கத்ரி ஷையன், லைலத்துல் கத்ர் பற்றி ஏதாவது கேட்டீங்களா ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றார், நாம் அக்பரனி பிலால் முஅத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தின் பாங்கு சொல்ற, ரசூலுல்லாஹ்க்கு பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினா இருந்தாரே பிலால் எங்களுக்கு சொன்னார், அன்னஹு ஃபி ஸப்இ ஃபில் அஷரில் அவாஹிர், கடைசி 10 7ஆம் நாள் அது 27ஆம் கிழமை அவர் என்னை சொல்லி தந்தாருங்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க குறிப்பா சொல்றாங்க அது 27ஆம் நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல கேட்கப்பட்டது லைலத்துல் கத்ர் இரவை பற்றி. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஅலமு ஐயு லைலத்தின் ஹிய, அல்லாஹ் மீது ஆணையா அது எப்பன்னு எனக்கு தெரியுமாங்கறாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அது எப்பன்னு எனக்கு தெரியும். ஹிய லைலத்துன் அல்லதி அமர்னா பிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகியாமிஹா, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு இன்னைக்கு நின்று வணங்கன்னு ஏவினாங்க, அந்த நாள் தான் அது. அது ஹிய லைலத்துன் சபீஹத்துன், அது ஒரு காலை பொழு மாதிரி ஒரு வெள்ளையான ஒரு நாளா இருந்துச்சு. 27 அது 27ஆம் கிழமையா இருந்துச்சு. வஅமாரத்துஹா அன் தத்லஅ ஷம்ஸு ஃபீ சபீஹத்தின் யௌமா பைதா லா ஷிஆலஹா, அந்த நாளுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, அந்த நாள் கொஞ்சம் வெண்மையா இருந்துச்சு. அன்னைக்கு காலை பொழுதுல சூரியன் உதிக்கிற நேரத்தில் அந்த சூரியன்ல ஒளிக்கீற்றுகள் பெருசாக இருக்கல்ல அப்படி என்று சொல்லி முஸ்லிம் கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் என்ன, அவர் 27ஆம் நாள் தான் உறுதியா சொல்றாரு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ், அவர் வந்து உறுதியா சொல்றாரு 27ஆம் நாள் தான். அப்ப எங்களுக்கு 27ஆம் நாளா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரியாக இன்னும் சில அறிவிப்புகள் வந்து 27ஆம் நாளா இருந்துச்சு, அதனுடைய நாளினுடைய சில அடையாளங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இது சரியான ரிவாயத்துக்களை வருது. அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த ஹதீஸ்களை எடுத்து பார்க்கல, அவங்க அடைஞ்சுக்கிட்ட 27ஆம் நாள் தான் எடுக்க முடியுது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கடைசி 10 ஒற்றை இரவுல தேடுங்கன்னாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்சது 27ஆம் கிழமைன்னு நாங்க பார்க்கிறோம். இதே மாதிரி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து லைலத்துல் கத்ர் இரவுல சுஜூத் செஞ்சாங்க, நெத்தியிலையும் மூக்கிலையும் சேறு பட்டுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க எனக்கு நன்றாக தெரியும் அது 21ஆம் நாளுங்கிறாங்க, எனக்கு நன்றாக தெரியும் அது 21ஆம் நாளுங்கிறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த ஹதீஸ்களை எடுத்து வச்சு பார்க்கும்போது லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10ல 21 கூட இருக்கலாம், இன்னைக்கு கூட இருந்துடலாம். ஆனா உறுதியாக பல ரிவாயத்துகள் 27 சொல்லி, பெரும்பான்மையான கருத்து 27 வரதுக்கு சாத்தியம் கூட மாதிரி இருக்குது. நமக்கு என்ன கடமை தெரியுமா, கடைசி 10ல வந்து நின்று வணங்க, ஒற்றை இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கடைசி 10ல நின்று வணங்கி இருக்கிறாங்க, கூடுதல் சிரத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறத முஸ்லீம் கிரந்தத்துல பதிவாக்கக்கூடிய அதில் நாங்க பாக்குறோம். எனவே இந்த கடைசி 10ல நாங்க கூடுதலாக நின்று வணங்குற மட்டுமில்ல, இதுல திக்ர்கள் செய்யறது, தர்மங்கள் செய்தது, எப்படி இபாதத் செய்யலாமோ அப்படி செய்யுங்க. ஏன் 1000 மாசத்தை விட சிறந்த நாள் இது, அவ்வளவு சிறந்த ஒரு நாள் இருக்குது. இந்த நாள்ல நாங்க வந்து என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அரைத் இன் அலிம்து ஐய லைலத்தின் லைலத்துல் கத்ர் மா அகூலு ஃபிஹா, இதுதான் லைலத்துல் கத்ர் என்று எனக்கு தெரிஞ்சா நான் அதுல என்ன செய்யணும், என்ன கேட்கணும் அல்லாஹ் கிட்டன்னு கேட்டாங்க. லைலத்துல் கத்ர் இதுதான் எனக்கு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னா நான் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்க அப்படின்னு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கூலி அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இப்படி சொல்லுங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம், யா அல்லாஹ் நீ மன்னித்து கிருபை செய்யக்கூடிய சங்கையானவன், துஹிப்புல் அஃபுவ மன்னிப்பையே நீ விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ், மன்னிப்பு கேளுங்கங்கறாங்க. லைலத்துல் கத்ரி தான் சொன்னா மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. உலகத்தை கேளு, சொத்தை கேளு, பணத்தை கேளு, பொருளாதாரத்தை கேளுங்கல. ஒரு மனுஷனுக்கு தேவை மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த கிருபை தான் தேவை. அந்த ஆஃபியத்துன்னு சொல்றோமே, ஆஃபியத்தா இருக்கிறீங்களா, ஆஃபியத்தா இருக்கிறாங்களா, நம்ம தமிழ்ல பேசுவோம். ஆஃபியத்துன்னா என்னென்ன அர்த்தம் தெரியுமா? மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டுதா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு தேவை நமக்கு, அதை கேளுங்க நாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் இரவா இருக்கும்னு சந்தேகப்படலாமா இல்லையா? எனவே இருக்கக்கூடிய மிச்ச நாள்ல நம்ம கூடுதலாக இரவுல இந்த துஆவை கேட்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம். இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வன்னு வருது. இதுல அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இது சின்ன துஆ, நாளைக்கு நம்ம பாடம் வைக்கலாம். 2 தடவை சொன்னா நமக்கு பாடம் வந்துடும். அப்ப இருக்கக்கூடிய நாட்களை அந்த துஆக்களை நாங்க சொல்லுவோமாக இருந்தா அந்த பாக்கியம் பெறக்கூடியவர்களாக நாம ஆகலாம். எனவே இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கிறது இந்த கடைசி 10, அதில் நம்மளும் நின்று வணங்கி மற்ற நம்முடைய குடும்பத்தாரையும் தட்டி எழுப்பி வணங்க சொல்லி அதில் நம்ம அந்த துஆக்களை கேட்டு அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்ற